குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். என்னுடைய பேர் இமை ராஜ்குமார், நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். இந்த இனிய நன்னாளில் இந்த குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்கறது மிக்க நான் சந்தோஷமா இருக்கேன். முதல்ல இந்த சினிமாவுக்குள்ள நம்ம வரணும்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி இந்த கெவி திரைப்படத்தின் மூலமா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் 98 கண்ணால் பேசுவா என்ற ஒரு படத்துல ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதற்கு பின்னாடி அப்பப்ப சினிமா பயணத்துல தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க நேரத்துல 2020 சியான்கள் என்ற திரைப்படத்துல ஒரு இணை தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து வேட்டை நாய் என்ற திரைப்படத்துல ஒரு ஆர்கே சுரேஷ் அண்ணன் கூட சேர்ந்து நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சு போய்கிட்டு இருந்தது. இந்த நேரத்துல என்னுடைய சினிமா பயணத்துல ஒரு திருப்பு முனையா இன்று வெற்றிகரமாக ஓடி இருக்கக்கூடிய கெவி திரைப்படத்துல பழனி என்ற ஒரு கேரக்டரா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நான் இந்த வாய்ப்பை கொடுத்த கெவி திரைப்படத்தினுடைய இயக்குனர் நண்பர் சகோதரர் தமிழ் தயாளன் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஜெகன் சூர்யா அவர்களுக்கும், கெவி டீம் அனைத்து நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்துல உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறது மகிழ்ச்சி. எப்படி வந்தீங்க, இந்த பழனிங்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர் கேரக்டர் எப்படி நடிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது கிட்டத்தட்ட 2021 சியான்கள் வெளியிட்டதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் சினிமாவில் ஜெயிச்சே ஆகணும்னு நினச்சி நிறைய கம்பெனிக்கு போய் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி ஒரு மலைவாழ் மக்களை மையமாக வச்சு ஒரு கதைக்களத்தை உருவாக்கக்கூடிய ஒரு புதிய டீம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுடைய கெவி டீமுடைய அலுவலகத்துக்கு போய் பார்க்கும் பொழுது இயக்குனர் தமிழ் தயாளன் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஜெகன் சூர்யா அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்மு, இது கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும், நீங்கள் தொடர்ந்து நடந்து எங்களோட சேர்ந்து பயணிப்பீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நான் பயணிப்பேன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ தேனி மாவட்டத்தினுடைய ஸ்லாங் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதை நான் தேடி போனேன். அப்போ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கெவி டீம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்குன்னு நான் நினைக்கல. ஆனால் படப்பிடிப்பின் போது எனக்கான கேரக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய ஒரு டைலாகாக இருக்கட்டும், அதே மாதிரி சீனாக இருக்கட்டும், உண்மையிலேயே மெருகேற்றமான ஒரு விஷயத்தை இயக்குனர் செஞ்சார். அப்படிதான் நான் கெவி டீமுக்குள்ளே நுழைஞ்சேன். கிட்டத்தட்ட இந்த வெள்ளகவி என்ற கிராமத்துக்கு ஒரு 4 தடவை மலையில் இறங்கி ஃபுல்லாமே குதிரையில தான் எல்லாமே கொண்டு போனோம். அந்த மக்களாக சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்படிதான் நான் கெவி டீமுக்குள்ள போனேன். அது ஓகே. இந்த வெள்ளக்கவி கிராமம் எங்க இருக்கு? ஏன்னா படத்திலேயே சொல்லிட்டாங்க, இருந்தால் நீங்க நேரடியா அந்த ஊருக்கு நடந்து போனதா சொன்னீங்க, மலை வழியா. அதை பத்தி எந்த ஊர்ல இருந்து போன பக்கம் எப்படி போனீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த வெள்ளகவிங்கக்கூடிய ஊர் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் அடிவாரத்துல வட்டக்கானல்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த வட்டக்கானல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் கீழே பள்ளத்தாக்கு பகுதியில் இறங்கி நடக்கணும். அப்படி இல்லைன்னா அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கும்பக்கரை அருவி ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மலை ஏறி போகணும். இந்த ரெண்டுக்கும், கும்பக்கரை ஃபால்ஸுக்கும் இந்த வட்டக்கானலுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெள்ளகவிங்கக்கூடிய ஒரு கிராமம். கிட்டத்தட்ட ஒரு எந்த சாலை வசதியோ மருத்துவ வசதியோ இல்லாத ஒரு இயற்கையில வாழக்கூடிய ஒரு மக்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வெள்ளகம்பி கிராமத்துல ஃபுல்லா டென்ட் போட்டு தான் இருந்தோம். அங்கேயே சமைச்சு மக்கள் சப்போர்ட்ல இந்த படப்பிடிப்பு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கும்பகரையில இருந்து இந்த அடுக்கம் பெருமாள் மலை வழியா கொடைக்கானலுக்கு ஓடு போட்டுருக்காங்க. ஆமா, அந்த அடுக்கத்துக்கு இவங்களுக்கு எவ்வளவு தூரம்? அடுக்கம் வேற ரூட்டு. கும்பகரையில இருந்து அது ரைட் சைட்ல வேற ரூட் போகும். அதுக்கு அடுக்கத்துக்கு நல்ல சாலை வசதி இருக்கு. அது வேற ரூட்டு. இது பாத்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ரூட்டு.
இந்த வெள்ளக்கம்மிக்கு வந்து நீங்கள் ஒன்லி பாறை அந்த இதில் வந்து சாலையே சுத்தமாக இல்லாமல் ஒரு குதிரை பாதை வழியை தான் நம்ம வந்து போக முடியும். கும்பகர்ல இருந்து நீங்கள் மேலே ஏறி ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி இல்லைன்னா கொடைக்கானல்ல இருந்து வட்டக்கானல்ல இருந்து கீழே ஒரு 10 கிலோமீட்டர் வந்து இறக்கி வந்து நடக்கணும். இதுதான் வந்து இது. அதனால அடுக்க பாதைக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அடுக்கிறதுக்கு வந்து நல்ல சாலை வசதி வந்து இருக்கு. இது சாலை வசதி இல்லாத ஒரு இடம் தான் வந்து வெள்ளக்கவி. அந்த கிராம மக்கள் மருத்துவ வசதி இல்லைங்கிறீங்க, சாலை வசதி இல்லைங்கிறீங்க. இந்த உணவுப் பொருட்கள்லாம் குதிரையில தான் கொண்டு போவாங்க, கொடைக்கானல் வாங்கிட்டு போவாங்களா? கண்டிப்பா இந்த படத்துல நீங்க முக்கியமா ஒரு ஒரு பாடல்ல வந்து தேவா சார் பாடல்ல வந்து இருக்கும். அதே மாதிரி கவிஞர் வைப்பரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாரு. ரேஷன் வந்து வாங்கணும்னாலே அவங்க வந்து 9 கிலோமீட்டர் மேலே ஏறி போய் நடந்து அந்த வட்டக்கானல்ல தான் போய் ரேஷன் அரிசியை வந்து வாங்கணும். ஆமா, கொடைக்கானல் தாலுகா. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கவி இங்கே கூடிய ஒரு பஞ்சாயத்து வந்து அந்த கொடைக்கானல் ஒட்டி இருக்கக்கூடிய வட்டக்கானலோட சேர்ந்து தான் வரும். அதனால இவங்க வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே வட்டக்கானலுக்கு தான் போகணும், இல்லை பெரியகுளம் இறங்கி வரணும். அதாவது ஆரம்ப கல்விக்கான ஒரு பள்ளி மட்டும் அங்கே இருக்கு, வெள்ளக்கவியில் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம ஊரில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து முழு நேர ஆசிரியர் இருப்பாங்க. இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்தாங்கன்னா 15 நாள் தான். 15 நாள் இருந்துட்டு அவங்க வந்து திருப்பி மலை ஏறி போகணும். 15 நாளைக்கு ஒரு ஆசிரியர் வந்து ரொட்டேஷனாக வந்து வருவாங்க. அந்த ஊரில் தங்கியிருக்காங்க வாத்தியார் இருப்பாங்க. மிச்சம் 15 நாள் இன்னொரு வாத்தியார் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆசிரியர் வந்தாங்கன்னா 15 நாள் இருந்துட்டு 15 நாள் முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இன்னொரு ஆசிரியர் வந்து வருவாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க வர்றது வரைக்கும் இருப்பாங்க. அவங்க வரும் பொழுது இவங்க மலையேற ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் அங்க வந்து கல்வி 5ஆம் வகுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வெள்ளக்கவில இருந்து கொடைக்கானலுக்கு மலை ஏறி வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 7-8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். அதாவது சாதாரணமா அந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடந்துருவாங்க அவங்க பழக்கப்பட்டு. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகும். நம்மள மாதிரி மக்கள் வந்து மலை ஏறுறதுக்கு, இறங்குறது ஒரு 3 மணி நேரத்துல இறங்கிடலாம். ஏறுறதுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் இடையில நின்று தான் நம்ம வந்து வர முடியும். இரவு நேரத்துல எல்லாம் இறங்க முடியுமா? இரவு நேரத்துல வந்து இறங்கி போயிருக்கோம். நாங்களே இரவு நேரத்துல இறங்கி போயிருக்கோம். மிருகங்கள் இல்லை, மேக்சிமம் வந்து காட்டு மாடு இதுதான் அங்க வந்து நடமாட்டம் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. காட்டு மாடு பார்த்துருக்கோம் நாங்க. ஆனா அதை கொஞ்சம் தூரத்துல பார்த்துருக்கோம். ஆனா மிருகங்களுடைய தொந்தரவு வந்து இருக்கிற மாதிரி தெரியல. வெள்ளக்கவி கிராமத்துல போய் நீங்க அங்கேயே தங்கி இருந்து படம் பிடிச்சதா சொல்றாங்க. ஆமா. அந்த மக்கள் உங்ககிட்ட எப்படி பழகுனாங்க? அவங்க குறைகளை ஏதாவது சொன்னாங்களா? உண்மையிலே பாத்தீங்கன்னா மிக பாசமான மக்கள். முதல்ல நாங்க போகும்பொழுது அந்த ஊரை பத்தி படம் எடுக்க நம்ம வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷப்பட்டு இது மூலமா எங்க ஊருக்கு ஒரு ரோடு வசதி பண்ணி கொடுத்தா ஒரு பெரிய புண்ணியமா போகும்னு சொல்லி எங்களுடைய டீமுக்கு, இந்த படத்திலே பார்த்துருப்பீங்க, அந்த டோலி தூக்கிட்டு வர்றது எல்லாமே அந்த வெள்ளக்கவி மக்கள் தான். அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வேலைக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு நைட் ஷூட்டிங்க்கு வந்துடுவாங்க, மறுபடியும் மலை ஏறுவாங்க. அதனால வந்து அந்த மக்கள் வந்து பாசமான மக்கள். உணவுல இருந்து அவங்க வந்து இங்க வந்து சாப்பிடுங்க, அங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாசமா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப குளிர் இருக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெந்நீரில் தான் நம்ம குளிக்க முடியும். அப்போ அந்த ஊர் மக்கள் வந்து வெந்நீர் வச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம அந்த ஷூட்டிங் போக மிச்ச நேரத்தில் இருக்கக்கூடிய உட்கார்றப்ப அந்த கடும் காப்பி போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப சுத்தமாக அந்த காப்பி கொட்டையில அரைச்சி அங்கேயே வந்து நேரடியாக வந்து கொடுப்பாங்க. அவகோடா பழங்கள், இது மாதிரி அன்பை வந்து அவங்க வெளிப்படுத்துறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. கெவி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பழனிங்கிற கேரக்டர், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர் நடிச்சா சொன்னீங்க. மக்கள் பார்த்துட்டு ஏதாவது ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க? உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? முதல்ல எங்க வீட்டுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, சியான்கள்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இணை தயாரிப்பு நான் வந்து பண்ணி பல லட்சங்கள் வந்து இருந்தேன். ஆனா எந்தவித இதுவும் கிடையாது, பொருளாதார இழப்பு. எனக்கு வந்து அந்த பணத்துல வந்து பெரிய நஷ்டத்தை வந்து சந்திச்சு, மிகப்பெரிய பொருளாதார இழப்பை வந்து சந்திச்சேன். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அதுல இருந்த காட்டிலையும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது எனக்கு முதல்பட்ட சந்தோஷம். ரெண்டாவது, என்னுடைய குடும்பத்தோட போய் படம் பார்த்தேன். அவங்க எல்லாருமே ஹாப்பி. நல்ல சீனு, அது நல்ல ஒரு கேரக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்துல சார்லஸ் அண்ணா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல பூராமே ஹீரோ வந்து
அடிக்கிற கேரக்டர், அவரை வந்து பழிவாங்குற கேரக்டர் இருக்கும். நான் ஒருத்தங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் சொல்லுவேன். அப்போ கடைசியில் அந்த டைலாக் கூட பார்த்தீங்கன்னா, அதிகார திமிரில் ஊர் பண்ணின்னு பேசுனீங்களே, அந்த ஊர் பண்ணிக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்கள் அதிகாரம் என்னாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவங்க இருக்கா என்ன மலையா நீ போடா அப்படிம்பேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு கிடைச்சது வந்து உண்மையாக சினிமாவை நேசிச்சதுக்கு எனக்கு கிடைத்த பரிசாக வந்து நான் வந்து நினைக்கிறேன். நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு டீமுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறதா நான் வந்து என்னுடைய வேண்டுகோள். இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அத்திப்பூத்தால் போல் வரக்கூடிய ஒரு திரைப்படங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, தேன், வாழை, இது மாதிரி கெவி, அந்த வரிசையில் கெவி, இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வந்து நீங்கள் பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுத்து இந்த டீம் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் கொடுக்கணுங்கிறதா என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.